அப்போ நான் அடைஞ்சிருந்த மாதிரி அவனும் வீட்டில் அடைஞ்சிருப்பான்ல. அதனால தான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். இந்த காதலுக்கு பிரிக்கிறதே இவங்க வேலையை வச்சுட்டு இருக்கானுங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வரேன் உங்க கூட. எவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துடலாம். போகிறோம், பையனை தூக்குறோம். என்ன காப்பாற்ற வர சொன்னா இவளை அனுப்பிட்டு வீட்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இப்போ என்னன்னா வீர மாதிரி வசனம் பேசு. குட்டி, அதுக்கு பேர் தான் திட்டம். அவங்கள வச்சு உன்னை தூக்குறது என் பிளானு, என்னை வச்சு கல்கி தூக்குறது அவங்க பிளானு. சரியா? நீங்கள் வாங்க, நம்ம போகலாம். ரொம்ப நன்றிங்க. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. நைட்டு இருட்டுனதுக்கு அப்புறமா எல்லாரும் அவன் வீட்டில் தூங்கிடுவாங்க. சூப்பர் ரீ, நானும் தூங்கிடுவேன். சூப்பர் ரீ, நானும் தூங்கிடுவேன். செருப்பிஞ்சிரும். நீங்கள் சொல்லுங்க. நைட்டு இருட்டுனதுக்கு அப்புறமா அவன் வீட்டில் எல்லாரும் தூங்கிடுவாங்க. அப்போ நம்ம 2 பேரும் அவன் வீட்டில் போய் இறங்குறோம். அப்போ நானு மூடிட்டு முழுசா கேளு. சொல்லு. அவன் முடிச்சிட்டு இருக்கும்போது கூப்பிட்டா வரமாட்டான். சரியான பயந்தாங்கோலி. அவன் சுய நினைவோடு இருக்கும்போது அவனை வீட்டை விட்டு வெளியே வரவே வைக்க முடியாது. அதனால என்ன பண்றோம்னா, உள்ள போன உடனே அவனை மயக்கம் போட வைக்கிறோம். எப்படி? உன் அழக பார்த்து மயங்கிடுவானா? வாய்ப்பு இருக்கு, ஆனா நம்ம அதை பண்ண போறது இல்ல. மயக்க மருந்து எடுத்து அவன் மூக்குல வச்சு அவனை மயக்கம் போட வச்சு அவனை உள்ள இருந்து வெளில கூட்டு வந்து வண்டில தூக்கி போட்டு கிளம்புறோம். இதுல என் பேரே இல்லையே. நீதான் என் கூட வரலையே. ஆமா, உன்னை வேற வீட்டுல இருந்து தூக்கிட்டு வந்துட்டோம். உன்னை யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ வராதுதான் கரெக்ட். சரி, ஓகே. அப்ப வெளியே என்ன நடக்குதுன்னு பார்த்து உங்களுக்காக யாரு வண்டியை ரெடியா வைக்கிறது? அதுக்குதான் ஒரு ஆள் இருக்கே. யாரு? இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா மட்டும் எனக்கு வந்து விட்டுருங்க. என்ன இவ்வளவு பெரிய வீடா இருக்கு? என்ன எல்லாரும் ரெடியா? ரெடி தான் கையில். நான் ரெடி இல்ல. டேய் சும்மாரா. அவனை விடுங்க, முதல்ல முள்ள போலாம் வாங்க. உள்ள என்ன வேணா நடக்கலாம், தயாராயிக்கோங்க. டேய் பூச்சி, நீ இங்கே இருந்து யார் வராங்க போறாங்கன்னு பார்த்துட்டு எனக்கு கால் அடிக்கிறேன். நான் கால் அடிச்ச உடனே ஆட்டோ ரெடி பண்ண சொல்றேன். சரி, பாத்துக்கலாம். அண்ணே வண்டி திருப்பு. போலாம். எங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, பிரச்சனை எல்லாம் முருகிட்டு அனுப்புன்னு சத்தியம் பண்ணிருக்கீங்க, சரியா? இப்போ அது ரொம்ப முக்கியமா? வா. ஏங்க எனக்கு ஊருக்கு தான் படுத்திருக்கு. ஊர் இல்லையா, எல்லாம் அவன் சொந்தக்காரன் தான். எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் கத்துற? மெதுவா பேசு. இவனுங்க ஒரு கொரட்ட சத்துல ஒண்ணுமே கேட்காது. சரி சொல்லு. உங்களுக்கு இந்த பையன் தான் வேணுமா, இல்ல வேற ஏதாவது நல்ல பையன்? விளையாடாத. அந்த இடத்துக்கு எப்படி போறதுன்னு முதல்ல சொல்லு. எப்படி போறதா? நீங்க தான் சொல்லணும். உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு புடி. இப்ப நான் போறேன், நீ வா. தாவு.
படுத்துட்டு சொரிய வேண்டியது. கயல் இங்கதான் இருக்கேன். வழியில ஒரு இடத்துல சிக்கியிருந்தா கூட செத்துருப்போம். இப்போ கூட ஒன்றும் இல்லை, நம்ம அந்த மாதிரி திரும்பி போயிடலாம், நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லைல்ல. சும்மா சொன்ன, வாங்க போய் தேடுவோம். என்ன இந்த வீட்டுல இத்தனை கதவு இருக்கு? எந்த கதவு திறந்தா சாவுன்னு கண்டுபிடிக்குதான். இப்போ அவன் எந்த ரூம்ல இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லா கதவுலாம் திறந்து பார்க்க முடியாதுங்க, அவன் பிஸியா இருப்பான் அந்த டைம்ல. அப்புறம் எப்படி? போச்சு, ஃபோன் போச்சு. பார்த்து வர மாட்டேன். இப்போ பூச்சிக்கு எப்படி கால் பண்றது? உடையலாம் இல்லை, ஆனால் ஆன் ஆக மாட்டேங்குது. பேட்டரி கழட்டி போட்டால் சரியாயிடும். அப்படி பக்கத்துல போய் சர்வீஸ் பண்றது இல்லாமா? அட்டி அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை. வெறுப்பேத்திட்டு பின்ன இந்த இருட்டில் எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல கல்கி ரூம் எதுன்னு கண்டுபிடிப்போம். அவன் ரூம்ல அவன் தான் இருப்பான். அப்படி தெரிஞ்சுக்கணும்னா அவன் அழகா முறுக்கு மீசி வச்சிருப்பான். அதை முறுக்கி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அவன் கல்கின்னு கண்டுபிடிச்ச உடனே அவன் மூக்குல துணியை வைக்கிறோம், மயக்கம் போட வைக்கிறோம், தூக்குறோம். என்னமோ சொல்ற. சரி, அவன் ரூம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐடியா. அவனை அடைச்சு தானே வச்சிருக்காங்க. அப்போ அவன் ரூம் வெளியே பூட்டி இருக்கும். பூட்டின ரூம் எதுன்னு கண்டுபிடிப்போம். அதான் கல்கி ரூம். அப்படி தூக்கிடலாம். இத்தனை ரூம் இருக்கு. 1 2 3 4 5. அப்பவே பார்த்தேன், பட் டவுட்டா இருந்தது. ஃபாலோ மீ. என்ன இங்க இவ்வளவு இருட்டா இருக்கு? போயா. ஏங்க மூடாதீங்க, ஓட முடியாது அப்புறம். சும்மா இருயா. ஏங்க இந்த இருட்டில் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஓ அதான் முறுக்கு மீசை, முறுக்கு மீசை. போங்க போய் தொட்டு பாருங்க. வெக்கமா இருக்கே. ஏச்சி. ஏய் என்ன தேடு. என்ன தேடுறதோ இந்த இருட்டில். இருக்கா? மீசை இருக்கு, ஆனா முறுக்கிட்டு இல்ல. ஏங்க உங்க லைட் கூட சுருட்டு பிடிக்கிறான்? யோ தலை இங்க இருக்கியா? தலை அங்கயா? முறுக்கிட்டு இருக்கு, முறுக்கிட்டு இருக்கு. அப்பவே நடந்து வர எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்ப இவனை வேற தூக்கிட்டு வர போனோம். பார்த்து பிடிங்க. வேற கொரட்டை விடுவானே. பார்த்து போங்க அந்த சைடு. எல்லாரையும் பார்த்து பார்த்து பிடிங்க. 2 பாடி தான். பாவாட வேற ஏரியா. கிட்ட வந்துட்டோம். பார்த்து. நான் கணக்கறேன். பார்த்து கதவு தர. போ மெதுவா. போ அப்படியே போ. வாங்க வாங்க. பார்த்து இரியா. ஏய் இங்க என்ன கலவரம் நடக்குது? கேமோட ஆடுற. ஃபோன் பண்ணனும் சொன்ன பண்ணவே இல்ல. மெதுவாயா. காக்கா என்னக்கா பண்ற? சொல்லுக்கா. ஏய் போன கொடு. இங்க என்ன உனக்கு வேலை? ஸ்கூல் போடா. சரி ஜோசப். போலாம்.
போனா ஆனா இங்கதான் நிறுத்துறீங்க. இறங்கு, இறங்கு. புடி. மெதுவா. ஏய் கமலா, பாரு. யாரா பார்த்தாங்களா? மெதுவா. புடி, தூக்கு. ஏய் பார்த்துட்டு இருக்கேன் கமலா, ஒரு கை பிடிக்கலாம்ல? பின்னாடி படி. மெதுவா. போங்க யாரும் பார்க்க முடியும், போங்க உள்ள போங்க. பார்த்து வாங்க, உள்ள போ. பார்த்து. ஐயோ, யாரும் பார்க்கலல்ல. கைதான் கொடுக்கல, கதவாது மூட்ரி. நிதானமா. ஏய் அது என்ன காத்து பிடிச்சிட்டு இருக்க? ஏய் என்ன பண்றாவ? ஏய் பார்த்து. தூக்கு. போறமா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுல. டன். ஐயோ, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுரி. ரொம்ப தேங்க்ஸ் ஜோசப். நல்ல வேலை, எந்த பிரச்சனையும் இல்ல. அங்கேயே பிடிச்சிருக்கலாம்டா, இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணி வந்து போங்கடா டேய். யாருன்னு தெரியாம நீ பாட்டுக்கு உளறத. ஷோ, அந்த மூடி தூக்கிட்டு உள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க. நான் யாரும் சரி. பார்க்கறேன். ஏய் வா. ஏய் சீக்கிரம் வாடி, புடி. போங்க, உள்ள போங்க. முடியலடா. புடி. இங்கே போடு.